வணக்கம். தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் தற்பொழுது இடையே பனிப்போர் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது போட்டி செயற்குழுவானது இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் ராமதாஸ் அவர்களுடைய மகள் காந்திமதி அவர்கள் கலந்து கொண்டார். அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களை கண்டித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்த பிறகும் நடவடிக்கைகளை எடுத்து கட்சியின் மாண்பையும் நிறுவன மாண்பையும் நிறுவனரே தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நிறுவனருமான அவருக்கு பொறுப்பற்ற பதிலை சொல்லி பொதுவெளியில் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட செயலுக்கு அந்த செயல் தலைவர் வருத்தம் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் தனக்கு பதவி ஒன்றும் தேவையில்லை என்றும் தொண்டராக இருப்பேன் என்றும் 3 ஆண்டுகள் பதவி வகித்த பிறகு மீண்டும் தலைவர் பதவியை அபகரிக்கும் எண்ணத்தில் நிறுவன தலைவர் இதுவரை கட்டி காத்து வந்த ஒரு கட்டுப்பாட்டினை பொதுவெளியில் கட்சிக்கு மட்டும் களங்கம் விளைவிக்காமல் நிறுவன தலைவருக்கும் களங்கத்தை உருவாக்கும் வகையிலே செய்து உள்ள செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை யார் செய்தாலும் அவர்களை கட்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து விசாரிக்கும் என்பதை செயற்குழு வாயிலாக தீர்மானம் செய்து அப்படிப்பட்ட நடவடிக்கையை நம்முடைய மருத்துவர் ஐயா நிறுவன தலைவராக உள்ளவருக்கே அங்கீகாரம் வழங்கி ஏற்பாடு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்றும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று வருகின்ற 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து கூட்டணியாக அமைத்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய வகையில் கூட்டணியை யாருடன் வேண்டுமானாலும் மருத்துவர் ஐயா நிறுவன தலைவர் அவர்கள் எடுத்துக்கொள்ள இந்த செயற்குழு தீர்மானிக்கப்படுகிறது என்றும் இந்த 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ராமதாஸ் அவர்கள் விரும்பும் கூட்டணியைத்தான் அமைப்பார்கள் என்றும் கட்சிக்கு கட்டுப்படாமல் செயல்பட்டு வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை கண்டித்தும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தனது மகள் காந்திமதியை மேடைக்கு அழைத்து அமர சொல்லி முக்கியத்துவம் கொடுத்த ராமதாஸ் பொதுவெளியில் ராமதாஸின் பேச்சுக்கு அன்புமணி கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. நிறுவன தலைவருக்கு களங்கம் உருவாக்கும் வகையிலான செயல் கண்டிக்கத்தக்கது. அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழுவில் அதிரடி தீர்மானம் உள்ளிட்டவை இந்த செயற்குழுவின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகிறது.